ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் சாரா மிரர் லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோ இந்த vlog நான் லாஸ்ட் வீக், அதாவது சாட்டர்டே எடுத்த vlog. இது நான் அப்லோட் ட்ரை பண்ண முடியல, நிறைய வேலை இருந்துச்சு. சரி, நம்ம இப்போயாச்சும் பண்ணி பிடிச்சிடலாம், எடுத்தது அப்படியே இருக்கக்கூடாதுன்ட்டு போடலாம். லாஸ்ட் வீக் சாட்டர்டே நாங்கள் என்னெல்லாம் போய் அன்றைக்கி டே எப்படி போச்சுன்றதை நான் காட்டுறேன். மார்னிங் சிம்பிளாக சமையல் தான் முடிஞ்சுது, பிரேக்ஃபாஸ்ட்டும். ஏன்னா அதுக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார், அப்புறம் அதுக்கு இப்போ வியாழக்கிழமை காரக்குழம்பு எல்லாமே இருந்துச்சு. அப்படியே கீழே ஊற்றுறதுக்கு மனசு வரலை, சூடு பண்ணி வச்சதால் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, சாட்டர்டே புடலங்காவையும் குடமிளகாவையும் நல்லா பொரியல் பண்ணிவிட்டு, தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு, சாப்பாடு வடிச்சிட்டு, அன்றைக்கி சாட்டர்டே வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால சமையல் வேலையை சிம்பிளாக முடிச்சிருந்தேன். அப்புறம் நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு நம்ம லூனாவுக்கு வேக்சின் போடுறதுக்காக போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு, பெட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். மேடம் இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. ஊசியும் போட்டாச்சு அவங்களுக்கு. 2 ஊசி போட வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஊசி இருக்குது. இந்த மந்த் ஒரு ஊசி போட்டுட்டோம். லியோக்கும் போடணும். ஒரு கேட்டையும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் போடணும். முதல்ல இவளுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போட்டுட்டாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் நல்லா க்ளீனாக இருந்துச்சு, சைலண்ட்டாக இருந்துச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போய் போட்டுட்டு வந்தோம். எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப டைம் ஆகுது, டக்குன்னு வர முடியல. நமக்கும் வீட்டில் வேலை இருக்குது. போனால் ஒரு ½ டே ஆகிடுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். காலையில் போனீங்கன்னா மதியானம் ஆகுது வரத்துக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நான் பாப்பாவை லூனாவை வேக்சின் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஈவினிங்காக வெயிலெலாம் போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், பாரிஸில் இருக்க கந்தசாமி கோயிலுக்கு போனோம். நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். அங்கே பசங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டுருந்தோம். டைமும் ஆச்சு. சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது நல்ல மழை, செம்ம மழை. ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்ல மழை பெஞ்சுது. லாஸ்ட் வீக்கில் தானே, சாட்டர்டே தானே இது, அந்த வாக்கில் இது நல்ல மழை. குளத்துல நல்ல மீன் செம்மையாக துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய மீனாக தான் இங்கே இருந்துச்சு குளத்துல. காட்டுறேன் பாருங்கள். நல்ல செம்ம மீன். நல்ல மழை வர பெஞ்சது. கிளம்பலான்னு திங்ஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தா போக முடியல, செம்மையாக மழை பெஞ்சுது. அதுவே கிளைமேட் ரொம்ப சில்னஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, கிளைமேட் சில்னஸில் ஆனது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ரொம்ப சேடாக இருக்குது நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக vlog போடணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன் நான். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.